நிர்மூலமாகாது. அப்ப இந்த கிருபையில நாம் என்ன செய்யணும் அப்படின்னா சரி செய்யணும். நம்ம ஆராயணும். ஏன் என் ஜெபம் கேட்கப்படலை? ஏன் இத்தனை வருடம் ஆகியும் இந்த நிந்தை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது? இந்த பழிச்சொல் இருந்து கொண்டே இருக்கிறது. யோபுவின் வாழ்க்கையில் ஒரு சிறையிருப்பை மாற்றும் தருணத்தை வைத்தாரே. எலிசபெத் வாழ்க்கையில நிந்தை நீங்கும் தருணத்தை வைத்தாரே. எல்லார் லைஃப்லயும் ஒரு பிரேக் த்ரூ ஏன் என் லைஃப்ல வரல? அவர் பாழானதை பயிரிலமாக்குகிறவர் என்றெல்லாம் வேர்டு இருக்கு. ஏன் வாழ்க்கையில ஏன் இன்னும் அந்த செழிப்பை நான் பார்க்கவில்லை? இன்னும் ஏன் என் வீட்டில் ஒரு சமாதானம் இல்லாமலே இருக்கிறது? இன்னும் ஏன் என் குடும்பத்துல ஒரு சந்தோஷம், ஒரு நிறைவு இல்லாம இருக்கிறது? பிரியமானவர்களே, இப்படி நம்ம யோசித்து இருக்கிறோமா? வழிகளை ஆராய்ந்து கர்த்தரிடத்திலே திரும்பணும். நமக்கு தேவன் பாராட்டுகிற கிருபைய ஏதோ நம்முடைய நீதியினால் கிடைத்தது என்று எண்ணக்கூடாது. அவருடைய உண்மை அது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய உண்மையை அதை நம்ம தியானித்தா இன்னைக்கு நேரம் பத்தாது. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் இருக்க வேண்டிய ஸ்தானத்துல வேறொன்றை உயர்த்தி வைத்து வழிபட்டுருவாங்க. ஆண்டவருக்கு அவ்வளோ கோபம் வரும். ஆனால் அவருடைய கோபம் ஒரு நிமிடம், அவருடைய தயவு நேடிய வாழ்வு. இந்த கோபம் தயவா மாறணும்னா அது நடுவில் ஒருத்தர் நின்று பரிந்து பேசணும். அன்று இஸ்ரவேலருக்காக நின்றது மோசே. இன்று நமக்காய் நிற்கிறவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு இல்லைன்னா இல்லை.